எடப்பாடியை தொடர்ந்து சீண்டும் அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலைங்கிறது நகர்த்தணும் அப்படின்னு தொடர்ந்து டெல்லிக்கு முகாமிட்டக்கூடிய பாஜகவின் மூத்த தலைவர்கள். மாம்பழத்துக்கு ஆதரவாக திடீரென கருத்து சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாம்பழத்துக்கு ஆதரவாக கருத்து சொன்ன எடப்பாடியை கடுமையாக கண்டித்து பேசிய அன்புமணி ராமதாஸ் என்று எதிர்க்கட்சி முகாம் மிகப்பெரிய பரபரப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையினுடைய திட்டம் என்பது அதிமுகவை விரட்டி விடுவது தானா? அதிமுக ஏன் வாயை திறக்கவில்லை? அதிமுக பாஜக கூட்டணி இதே நிலையில் நீடிக்குமா என்கிற பல்வேறு விஷயங்கள் அதனுடைய பின்னணி, என்னுடைய அப்டேட்ஸ் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் கலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட 67 நாட்களை கடந்துருச்சு. நாள் கணக்கு முக்கியம் இல்லைன்னு வைங்க. 2 மாதமாக எந்த விதமான இடத்துலையும் 2 பேரும் ஒன்றா, 2 கட்சியும் ஒன்றா ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்கல. திமுகவுக்கு எதிராக அப்படி போராட்டத்துக்கு விஷயமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட விட்டுறலாம். இதில் அண்ணாமலை தொடர்ந்து பாஜக தலைவராக இருந்தவர், இன்னைக்கு முன்னாள் தலைவர் தான். எடப்பாடி அவர்களை திரும்ப சீண்டி வருகிறார். அவர் நேற்றைக்கு பேசும்போதும் கூட எந்த கூட்டணியுமே இன்னும் முழுமையான ஒரு வடிவத்துக்கு வரல அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் சென்னையில் கொடுக்காததுனால எல்லா நியூஸும் ஹெட்லைன்ஸாக வரலையே தவிர அவர் தொடர்ந்து அதிமுகவை காயப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவராக அறிவிச்சுட்டு இந்த கூட்டணியை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது அண்ணாமலையின் நோக்கமா அப்படின்ட்டு தான் பல கேள்விகள் அண்ணாமலையை சுற்றி எழுந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அண்ணாமலையினுடைய வார் ரூம் நயினார் அவர்களை அவர் தலைவரான ஒரு முதல் 2 வாரத்திற்கு கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி அப்படியே நேரடியாக எடப்பாடி அவர்களை திட்டக்கூடிய ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டாங்க. எடப்பாடியை தலைவராக கூட்டணிக்கு ஏற்க முடியாது அப்படின்னு அண்ணாமலையினுடைய வார் ரூம் தொடர்ந்து ஆன்லைனில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பரபரப்பான சூழலாக மாறுது. இப்போ நயினார் அவர்கள் தொடர்ந்து 3 நாளாக சொல்லிட்டாரு, எடப்பாடி அவர்கள் தான் எங்களுக்கு தலைவர், என்டிஏ கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தலைமையில் தான் ஆட்சி. அண்ணாமலை ஒரே ஒரு நாள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு இப்போ 3 நாள் நயினார் அவர்கள் விலகம் கொடுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. ஆனால் அதிமுக தரப்பில் அல்லது எடப்பாடி அவர்களுடைய தொண்டர்கள் எதிர்பார்ப்பது அண்ணாமலை பேசின பிறகு அவரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இந்த பக்கம் வந்தோம்னா பாஜகலே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பதறிட்டு இருக்காங்க, அண்ணாமலையை எப்படியாவது சைலண்ட் ஆக்குங்க அப்படிங்கிற இடம் தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எம்எல்ஏவாக ஜெயித்தவர்கள், ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறவர்கள், அந்த ஆசை இருக்கிறவர்கள் எல்லோரும் எப்படியாவது அண்ணாமலையை ஓரங்கட்டுங்க, அல்லது ஒரு காலத்தில் அண்ணாமலைக்கு பதவியே கொடுக்கக்கூடாது, அவரை எப்படியாவது அரசியலேருந்து ஓரங்கட்டுன்னு நினச்சவங்க இன்னைக்கு தயவு செஞ்சு ஏதாவது மத்திய பதவி கொடுத்து தேசிய பொதுச் செயலாளர், தேசிய செயலாளர் கொடுத்து தமிழ்நாட்டிலேருந்து தம்பியை கூப்பிட்டுட்டு போயிருங்க, இங்கே விட்டு வைக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் முகாம் என்பது மாறி போயிருக்கிறது. அது திரு நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், டாக்டர் தமிழிசை அவர்கள் ஆகட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சரி தொடர்ந்து இப்போ வானதி அவர்கள் ஒரு படி மேலே போய் சொன்னாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் எலெக்ஷன்ஸ் ஜெயிச்ச பிறகு தான் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அண்ணாமலையுடைய கருத்து சொந்த கருத்து அப்படின்ட்டாங்க. டாக்டர் தமிழிசை, அதாவது தமிழிசை அவர்களுக்கு அந்த விண்டேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, கடந்த காலத்தில் இருந்தது இப்போ அப்படியே திரும்பிட்டாங்க. அந்த மாதிரி கடந்த காலத்தில் அவங்க தலைவராக இருக்கும்போது இதே டயலாக சொன்னாங்க, திரு ஹெச் ராஜா அவர்கள் பேசுவது அவருடைய சொந்த கருத்து, அந்த கருத்து கட்சியினுடைய கருத்து அல்ல, கட்சியினுடைய கருத்துக்கும் அவருடைய கருத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. இதை ஹெச் ராஜா அவர்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி இங்கே வந்து அதாவது பேசிட்டு போயிடுவார், அதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே கருத்தை டாக்டர் தமிழிசை அண்ணாமலைக்கு சொல்லுகிறார்கள். அண்ணாமலை அவர்கள் பேசுவது அவருடைய சொந்த கருத்து, கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சகோதரர் என்ன பேசுகிறாரோ அதுதான், அமித்ஷா அவர்கள் சொல்கிறது தான், அண்ணாமலை சொல்வது கட்சியினுடைய கருத்து கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நயினார் அவர்கள் அது அவருடைய கருத்து, இது எங்களுடைய கருத்துங்கிறாரு. ஒரே கட்சியில் அவ்வளவு டெமோக்ராட்டிக்காக பாஜக இருந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. பிரதமர் மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு மாற்று கருத்தை பாஜகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது, அமைச்சர்கள் யாராவது வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா கடந்த 11 வருஷத்தில் அப்படி எதுவும் நடக்கலை. ஸோ ரொம்ப ஜனநாயகபூர்வமாக இருக்கிறதா அப்படின்னா இப்போதைக்கு அண்ணாமலை இருந்தால் அவர் அதிமுக அவங்களா வெளியில் போகணும், அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்கிறார் என்பதாகத்தான் மூத்த தலைவர்கள் பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்றைக்கு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய 4 பேருமே
அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக அது அண்ணாமலையுடைய கருத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம பார்த்தோம் நயினார் அவர்கள் அவருடைய கருத்தை இது பண்ணிட்டாரு. அதே போல் வானதி அவர்களும் சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்போ எம்எல்ஏஸாக இருக்கிறவங்க அடுத்து திரும்ப அவங்க தான் நிற்க போகிறாங்க அதே தொகுதியில். அதனால் அவங்க அதை கண்டினியூ பண்ணணும், அதிமுக இருக்கணும்னு பார்க்குறாங்க. மற்ற 2 பேரை எடுத்துக்கிட்டால் டாக்டர் சரஸ்வதி அவர்கள், அதே போல் திரு ஆர் காந்தி அவர்கள். டாக்டர் சி சரஸ்வதி அவர்களும் சரி, திரு காந்தி அவர்களும் சரி, நார்கோயில், இவங்க மொடக்குறிச்சி, இவங்க 2 பேருமே அடுத்த எலெக்ஷன்ஸில் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா பாஜக எப்பயுமே சொல்லுவாங்க இந்த 75 வயசுக்கு மேலே அவங்கள வந்து இந்த மண்டலில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்துட்டு அவங்க ஆலோசனை தான் கொடுக்கணும்னு. நம்ம ஒரு புரிதலுக்காக பாஜகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் 4 எம்எல்ஏக்களில் 2 பேருக்கு வயது 80 அப்படிங்கிறத அடிக்கோட்டிட்டு பார்த்துக்கணும். டாக்டர் சரஸ்வதி அவர்களும் சரி, திரு காந்தி அவர்களும் சரி, 2 பேருக்குமே வயசு 80 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இருந்தாலும் அவங்க அந்த தொகுதி ஒருவேளை மீண்டும் பாஜகவுக்கே கிடைத்தால் அதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே அவங்க போயிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் அடுத்த முறை யார் யாரெல்லாம் எம்எல்ஏ தேர்தலில் நிற்பதற்கு ஆவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தொகுதியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ இவங்கெல்லாம் இப்போ அண்ணாமலையை பார்க்குறாங்க. ஏதாவது பேசி இதை கெடுத்து விட்டுறாதீங்க தம்பி, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னா அவர் கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்களை இப்போ என்னன்னா, அண்ணாமலைக்கு அதிமுக தரப்பில் எந்த பதிலும் சொல்லாதது என்பது எடப்பாடி அவர்களுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள், இப்போ இவர் ஒரு மூத்த தலைவருங்க, முன்னாள் தலைவர், மூத்த தலைவர் கூட கிடையாது, முன்னாள் தலைவர்னு வச்சுக்கோங்களேன், முன்னாள் மாநில தலைவர். அவருக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பதில் சொல்ல ஆளே கிடையாதாங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டால் இப்போ இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, வேறு அரசியல் கேள்வி கேளுங்கிறாரு. இது இப்போ டாக்டர் வைகை செல்வன் திமுக கூட்டணிக்குள் கோட்டைக்குள் ஓட்டை போட்டு விட்டோம் அப்படின்லாம் அவர் பேசுகிறாப்புல. அண்ணாமலையினுடைய கருத்துக்கு அப்படி போகிற போக்கில் ஒரு அடி, ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், ஒரு விமர்சனம், அல்லது எடப்பாடி அவர்கள் சொல்கிறதான் கருத்து. அங்கே அமித்ஷாட்ட நேரடியாக அவர் பேசிப்பார். மற்ற யார் பேசுகிறதும் கருத்தே கிடையாது, அதிமுக ஒரு பொருட்டே கிடையாதுனாவது அறிக்கை கொடுத்தா அண்ணாமலை திரும்ப பேசாமல் இருப்பார் அல்லது ட்ரிகர் ஆவார். 2த்துல ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் இது 2த்தையுமே செய்யாமல் எடப்பாடி அவர்கள் அமைதியாக இருப்பது என்பது ஒருவேளை கூட்டணி ஆட்சி தான் ஒத்துக்கிட்டு இவங்க கையெழுத்தே போட்டுட்டாங்களோ என்கிற சந்தேகத்தை அதிமுக தரப்புக்குள்ள ஒருவேளை தொண்டர்கள் சோர்ந்து இருக்கிற தொண்டர்களை நீங்கள் என்ன நிலைக்கு தள்ளுறீங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அண்ணாமலை பேசுவதற்கு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்கேச்சர் வேறங்க. நீங்கள் வந்து அமித்ஷா அவர்களோட தான் பேசுவீங்க. திரு கே பி முனிசாமி அவர்கள்லேருந்து எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை இணை பொதுச் செயலாளர்கள், வெளில வேண்டாம். கட்சியினுடைய தலைமை நிலையம் சார்பில், தலைமை கழகம் சார்பில் ஒரு அறிக்கை விடுறோம். எடப்பாடி அவர்களுடைய ஒப்புதலோடு, இது கழக பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு விடப்பட்டது, நாவடக்கம் தேவை, கூட்டணி அப்படிங்கிறது என்னங்கிறத எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துப்பார், அவர் தான் முதலமைச்சர், அவர் அமித்ஷாவோட பேசிப்பார், மற்றவர்கள் தேவையற்ற வேலையை செய்ய வேண்டாம், இல்லை என்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு கூட்டணி திருமத்தை ஏன் மீறீங்கன்னு ஒரு அறிக்கை வந்திருந்தால் அதனுடைய ஆப்டிக்ஸே வேறு. இப்போ என்னென்னா, பாஜக கூட்டணிக்குள்ளே அதிமுக இருக்கா, அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்காங்கிறத 2 கட்சியினுடைய தொண்டர்களுமே ஒரு மிகப்பெரிய சோர்வை நோக்கி நகர்றாங்கிறது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுகள் அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தரப்பில் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்குது அவங்களோட நீ ஆஃப் த ரெக்கார்டில் பேசும்போது. ஸோ இதை ஒரு பக்கம் வச்சோன்னா, ராமதாஸுக்கு அவர் வந்து எடப்பாடி அவர்களோட ரொம்ப நெருக்கத்தை பல வகையில் காட்ட விரும்புகிறார், காட்டினார். கடந்த தேர்தலிலே கூட எடப்பாடி அவர்களே கைப்பட கடிதம் எழுதி அனுப்பினார், இத்தனை சீட்டு போய் பாரு அப்படின்ன. போய் சண்முகத்தை பார்த்து, யார் சிவி சண்முகம் அவர்களை பார்த்து அன்புமணி பேசினாப்புல, இத்தனை சீட்டுங்கிறதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டோம், டக்குன்னு அடுத்த நாள் காலையில் பாரத் மாதா கி ஜெய்ன்னு கத்தி 64 வகையான பதார்த்தத்தில் செஞ்சு விருந்தை போட்டுட்டு அந்த தம்பி, அவர் யார், மாவட்ட தலைவர் ஒருத்தர் இருந்தார், இருக்காரா இல்லையா, அவரை கூட்டியான்ட்டாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் திரும்ப சொன்னது. எடப்பாடி அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் இருக்குது, ஒரு இயல்பான கூட்டணி அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு. அது எடப்பாடி அவர்களோட ஒரு நெருக்கத்தை இருப்பதாக அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு இல்லை, அதுதான் வாய்ப்பு. ஏன்னா டிஎம்கேல இப்போதைக்கு கதவுகள் திறந்திருக்கானா இந்த சூழலில் பார்த்தா இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது திரும்ப அவர்கள் பாமக வந்தால் நாங்கள் வெளியேறுவோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு. ஸோ திமுக கூட்டணியில் இல்லைன்னும் போது ஏடிஎம்கே கூட போய்க்கலாம், ஆனால் டேர்ம்ஸை நம்ம பேசணுங்கிறது தான். திரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவுக்கும் எங்களுக்கும் நல்ல உறவு தான் இருக்குது, அதிமுகவுடன் நாங்கள் நெருக்கமாக தான் இருக்கோம், இப்படி அவர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தரப்பிலிருந்து எடப்பாடி அவர்கள் ராமதாஸையும் அன்புமணியும் கவர்வதற்காக இந்த அறிவிப்பை விட்டாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார். என்னன்னா,
மாம்பழத்துக்கான உரிமை குரல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அது மாம்பழ விவசாயிகளுக்கானது தான். மாம்பழ விவசாயிகள் பெருமளவுக்கு அவங்க இந்த முறை அவங்களுக்கு பொய்த்து போச்சு, இல்லை அதுக்கு அளவுக்கு அதிகமாக அவங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாக வந்துட்டதுனால விலை ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு. அதை பாருங்கள். சாகுபடி விவசாயிகள் துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகம் சார்பில் 20/6/2015 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். எவ்வளவோ விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆனால் மாம்பழ விவசாயிகள் அதை ஏன் அவர்கள் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பாமகவினுடைய சின்னம்ங்கிறதுக்காக டார்கெட் பண்ணலை, பாமகவினுடைய ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய பகுதிகள்ங்கிறதுக்காக ஒரு வேளை டார்கெட் பண்ணியிருக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாரு, 2 முன்னாள் அமைச்சர்கள் 2 எம்எல்ஏக்கள் இவங்களை அனுப்புகிறாங்க. KP முனுசாமி, அதே போல் பாலகிருஷ்ணா ரெட்டி, அசோக்குமார், தமிழ்ச்செல்வம் ஆகிய 4 எம்எல்ஏக்களை, 4ல் இதில் 3 பேர் எம்எல்ஏ, பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னாள் அமைச்சராக இருந்தவர். இவங்க 4 பேரும் இவங்க முன்னிலையில் மாபெரும் போராட்டம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்களாம், மாம்பழத்துக்கு ஒரு கிலோவுக்கு 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா தான் இந்த மாம்பழ ஜூஸ் போடக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் வாங்குறாங்க. இதை 13 ரூபாயாக உயர்த்தணும். இதை எவ்வளவோ கோரிக்கை வைத்தும் கூட கிருஷ்ணகிரியில் இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய திமுக அரசு, அவர் விடியா திமுக அரசு அப்படின்னு அவரை சொல்லுவார், அவருடைய ஸ்டைலில் சொல்லி இந்த அரசுக்கு எதிராக போட்டுட்டு அடுத்து ஒரு பாயிண்ட் வச்சாரு பாருங்க. GST வரிய மாம்பழத்துக்கு, மேங்கோ ஜூஸ்க்கு குறைக்காததை திமுக அரசை கண்டித்து. இது நமக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் ஆகிடுது. GST எது எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறத இப்போ இவர் தான் இங்கே தமிழ்நாடு அரசு தான் போட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் GST நிலுவைத் தொகை அது இதுன்னு மோடிஜி, நிர்மலா சீதாராமன்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாலாம் இருக்குது. GST வரியை ஏன் 12% 5% குறைக்கலை, அதற்கு திமுக அரசு ஏன் முயற்சி எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கடுமையான கேள்வியை, குற்றச்சாட்டை எடப்பாடி அவர்கள் முன்வைத்தும் இந்த போராட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, கிட்டத்தட்ட 9 வாரங்கள் முடிஞ்சு போச்சு. அதிமுக பாஜக ஒருங்கிணைந்து கூட்டணி என்று அமித்ஷா அவர்கள் ஹோட்டலில் அறிவிச்சுட்டு கையை தூக்கி பிடிச்சி நாங்கள் ஒரே கூட்டணி அப்படின்னுட்டு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய இந்த கடைசி விரலில் மட்டும்தான், இந்த ஒரு விரலை தான் அமித்ஷா அவர்கள் ஈர்க்கப்பட்டிருப்பார். இந்த 4 விரலை அந்த கிரிப்புக்குள்ளேயே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி அது வேண்டாம் வெறுப்பாவா, இல்லை அந்த நேரத்தில் அவர் தயாராகலையான்னு நமக்கு தெரியல. இப்படியான சூழலில் இந்த 9 வாரங்கள் முடிந்து வெற்றிகரமான 10வது வாரத்தில் இந்த போராட்டத்தில் கூட பாஜகவும் சேர்ந்து NDA கூட்டணி போராடும். அதிமுக தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஜக மாவட்ட செயலாளர் இல்லை மாவட்ட தலைவரை ஓட்டு அவர் 2 பேர் கூட வர போகிறாங்கன்னு அறிவிச்சிருந்தா, நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீர்கள். அது ஏதோ ஒன்றுங்கிற இடத்துல இருந்து மாவட்ட வாரியான ஒரு ஒருங்கிணைப்புக்கு உருவாகி இருக்குமில்ல அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ நம்ம எழுப்ப வேண்டி இருக்கிறது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது திமுகவை எதிர்த்து போராடுறது நடக்கணும், ஆனால் இதுக்குள்ளே பிஜேபி உள்ள சீனுக்குள்ளே வந்துடக்கூடாது என்பது அதிமுகவினுடைய நோக்கமாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை தாண்டி கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்களான்னு தெரியுது. ஏன்னா அவங்க முருகர் மாநாடு 22ஆம் தேதியில், 20ஆம் தேதி இந்த போராட்டம். ஸோ அவங்க அதுக்கான வேலைகளில் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு அதில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சேர்த்துக்கலையா, இல்லை நம்ம தனியாகவே ஒரு ட்ராக்கை ஓட்டிக்கிட்டு போவோம், ஜனவரிக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு. இல்லை அண்ணாமலை பேசுவதை அவரை பேச விட்டுட்டு இதில் என்ன செய்திகள் சொல்லப்படுதுன்னா, கடந்த காலத்திலேயே இப்போ ஒரு செய்தி வந்தது, டாக்டர் தமிழிசை அதை மறுத்துட்டாங்க. மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களிடம் நீங்கள் அவரை கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்க சொல்லணும், அவர் பேசினார்னா தான் சிக்கலே வருது, கடந்த முறை உடச்சிக்கிட்டு போனதுக்கே அவர் தான் காரணம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. டாக்டர் தமிழிசை அதை முற்றுமுழுதாக மறுத்துட்டாங்க. ஆனால் அதில் அவங்க அதை சொல்லலை அப்படின்னு டாக்டர் தமிழிசை சொல்கிறத நம்ம மதிக்கிறோம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட செய்தி உண்மையாக பொய்யானா அது உண்மைதான். அண்ணாமலையின் காரணமாகத்தான் அண்ணாமலை மறைந்த ஜெயலலிதா அவர்கள் குறித்து, அம்மையார் குறித்தோ அல்லது இங்கே அதிமுக குறித்தோ அவர் பேசியதெல்லாமும் தான் ஒரு காரணமாக போய் கூட்டணி உடைந்ததுங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய செய்தி உண்மைதான். இப்போ அதே போல் அண்ணாமலை முழுமையாக பேசட்டும், கடைசியாக இவங்க கூப்பிட்டுட்டு உடைச்சிட்டு வர அளவுக்கு இவங்க உறுதியாக இருக்காங்களா என்னங்கிறதெல்லாம் நமக்கு நேரமாகும். ஆனால் தொடர்ந்து அண்ணாமலை பேசுவதை அமைதியாக கணித்திருப்பது என்பது கடைசி நிமிடத்தில் வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வியாக எழுது. இதில் என்னென்னா, ராமதாஸ் அவர்கள் நெருக்கம்னு சொல்லும்போது அன்புமணி இன்றைக்கு ஒரே ஒரு பேச்சை பேசி எடப்பாடி அவர்களுக்கு தலையில் தேங்காயை உடைச்ச மாதிரி உடைச்சிட்டாரு. நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே, நீங்கள் ரொம்ப முன்னாடியே எங்களுக்கு குறைஞ்சது 1 மாதம் முன்னாடியாவது வன்னியர்களுக்கான 10.5 கொடுங்கன்னு சொன்னோம். அவர் கொடுக்காம தேர்தலுக்காக கடைசியில் எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு நாள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு.
அதனால் அந்த இது வந்து சரியாக அதை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு. சரியாக பார்க்க முடியாததன் காரணமாக அந்த இடஒதுக்கீடு கோர்ட்டுக்கு போகும்போது திமுக அரசு சரியாக வழக்கு நடத்தலை, நம்ம இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வேகத்தில் அவசரத்தில் தூக்கி போட்டது தான் காரணம்னு 10.5 ஸ்ட்ரைக் டவுன் ஆனதுக்கு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் எடுத்த எடப்பாடி தான் காரணம்னு அன்புமணி அவர்கள் ஒரு பெரிய தேங்காயை போட்டு உடைச்சிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது போக மற்ற கட்சியில் உங்களுடைய கருத்துக்கள், எதிர் முகாம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எதிரானது எப்போது உறுதியாக போகிறது என்கிற பல கேள்விகள் தொக்கி நிற்கிறது. அண்ணாமலையை பேச விட்டு ஏன் டெல்லி வேடிக்கை பார்க்கிறது, அப்படி என்றால் எடப்பாடி அவர்கள் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. இன்னும் ஜேபி நட்டா அவர்களுக்கான தேர்தல் அது அதோடு சேர்த்து தேசிய அந்த பதவிகளுக்குமான தேர்தல் பாஜகவில் நடக்கும்போது அண்ணாமலை நகர்த்தப்படுகிறாரா அல்லது அவர் தொடர்ந்து இருந்து அதிமுகவுக்கு இதே போல் குடைச்சல் கொடுப்பதற்கு முழு ஆசீர்வாதம் பெறுகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதோட அப்டேட்ஸோடு சந்திப்போம்.